கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவளை எழுப்புவேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதில் ரொம்ப தெளிந்த ஒரு காரியமாக இருந்தார். ஒரு மனிதன் என்னை நோக்கி வருகிறான் என்றால், இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை எப்படி சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார்? பிதா அனுப்பிதான் அவங்க என்கிட்ட வராங்க, அதனால் நான் அவங்கள புறம்பேயும் தள்ள மாட்டேன், அவர் அனுப்பினதுனால தான் அவங்க வருகிறார்கள். அதாவது யூதாஸ் காரியத்தை அவர் புறம்பே தள்ளவே இல்லை, கடைசி வரைக்கும் வச்சிருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் எண்டு வரைக்கும் யூதாஸ் காரியத்தை இருந்திருப்பாரு. ஏன்னு சொன்னா, பிதாவாகிய தேவன் அனுப்பியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு ரகசியத்தை எழுதுகிறார், நான் அவனை கடைசி நாளில் எழுப்பிடுவேன். என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், என் பிதாவை பற்றி அவன் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நொடி பொழுது அவனுடைய இருதயம் சிந்தனையை மாற்ற கர்த்தருக்கு வல்லமை உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நம்ம கிட்ட பேச வர்றவங்க, நம்மிடத்துல பழகிறவங்க, ஒருவேளை நம்மிடத்துல வியாபாரம் பண்றவங்க, இதெல்லாம் விரும்புறவங்கள பிதாவாகிய தேவன் நமக்கு அனுப்பினார் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இங்கே என்ன எழுதுகிறார்கள் என்றால், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவனை நிலத்தில் வரமாட்டான். அப்போ ஏன்டா வருகிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் சொல்லப்பட வேண்டி இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கூட நம்ம இடத்துல ஏராளமான நண்பர்கள் வருவார்கள், சொந்தக்காரர்கள் வருவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்களை கர்த்தருக்கு நேராய் நடத்துவதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இது தேவன் கொடுத்த ஆத்துமா, இது ஆண்டவர் கொடுத்த ஆத்துமா. ஒரு நிமிஷத்துல திட்டி அனுப்பிடலாம், ஒரு நிமிஷத்துல பழி போட்டு அனுப்பிச்சிடலாம், நம்ம ஞானவான்மாய் நடந்துக்கலாம். ஆனா ஒருவேளை பிதா உங்களிடத்துல மாற வேண்டும் என்று அனுப்பியிருந்தால் என்ன செய்வோம்? அதனால நல்ல சிந்தனை உள்ளவர்களாய் தேவன் நிச்சயமாக குமாரன் மூலமாய் அந்த மகனை எழுப்புவார், அவனை உயிர்ப்பிப்பார், அவனை ரட்சிக்கப்பட வைப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி நினச்சி பாருங்க. கொடுத்த மனைவி அப்படி நினச்சி பாருங்க, பிள்ளைகளை நினச்சி பாருங்க, உறவினர்கள் நினச்சி பாருங்க, எல்லாரும் மேலே அன்பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா? பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் மத்தியில் ஆண்டவர் நீ பேசின வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவர் எங்ககிட்ட வர்றவங்கள நாங்கள் அன்போடு நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த வசனத்தின் வெளிச்சம் எங்களை ஆளுகை செய்யட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.